ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th மாணவர்களுக்கு இன்று முதல் சிஎஸ்ஓக்கள் ஃபஸ்ட்டு டே பேப்பரை திருத்த போகிறாங்க. மிக முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு டே சிஎஸ்ஓக்கள் பேப்பர் திருத்தனால சென்டம் மார்க்ஸ் குறையுமா, நிறையா ஃபெயிலியர்ஸ் வருமாண்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா டவுட் இருக்குது, அவங்களுக்கு பயமாகவும் இருக்குது. ஏன்னா சென்டம் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இன்றைய நாட்களில் ஃபஸ்ட்டு டே உங்களுடைய பேப்பர் போச்சுன்னா சென்டம் போடுவாங்களா, இல்லை ரொம்ப அக்யூரேட்டாக பேப்பரை திருத்துவாங்க. ஃபஸ்ட்டு டே அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கேம்பில் கேம்ப் ஆஃபீஸர் சிஎஸ்ஓக்களுக்கெல்லாம் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேப்பருமே எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுப்பாங்க. ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிலையுமே 10th பேப்பர் திருத்த போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே உங்களுடைய பேப்பர் சிஎஸ்ஓக்கள்கிட்ட போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிளியராக ரொம்ப அக்யூரேட்டாக தான் பேப்பர் திருத்துவாங்க. ஸோ ஒரு 4 நாள் 3 நாள் ஆகுதுனா கூட ஒரு சில மதிப்பெண் உங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால உங்கள் பேப்பர் வெரி கிளியராக அக்யூரேட்டாக எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் உங்கள் பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அதாவது முழுமையாக மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்கள் சென்டம் குறையுமா, ஏன்னா அவங்க அஃபீஷியல் ஆன்சர் கீழே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் கேம்ப் ஆஃபீஸருமே அந்த சிஎஸ்ஓக்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதனுடைய அடிப்பில் முழுமையாக நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்குமே குறைக்க மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது மார்க்கு குறைச்சிருந்தா நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கி அதுக்கு உரிய ப்ரூஃபை கொடுத்துட்டு நீங்கள் ரீடோட்டல் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். அதனால் 11th and 12th எப்படி கேர்ஃபுல்லாக டீச்சர்ஸ் வேல்யூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் 10th நீங்கள் பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்குறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் நிறைய அடிப்பாங்களாண்டா. ஸோ நமக்கு ஒவ்வொரு பாடத்துக்குமே 35 மதிப்பெண்கள் எடுக்கணும். சயின்ஸுக்கு மட்டும் 75க்கு 20 எடுக்கணும். நமக்கு ஒரு சில மதிப்பெண்கள் குறையுது அப்படிங்கும்போது டீச்சர்ஸ் கண்டிப்பாக உங்களை ஃபெயில் பண்ண மாட்டாங்க. அதில் யாருமே பயப்படாதீங்க. ஸோ 2 மார்க் குறையுது 3 மார்க் குறையுதுன்னா அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா லிமிட்டட் ஆன்சர்ஸ் மட்டும் எழுதாமல் உங்களுக்கு தெரியாத வினாக்களுக்கான விடைகளை அது சம்மந்தமான ஆன்சர்ஸ் எழுதுங்கன்னு சொல்கிறோம். நான் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில மதிப்பெண்கள் போட்டு உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு அந்த டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். பொதுவாக 10th பேப்பர் திருத்தும் போது எல்லா டீச்சர்ஸுமே மாணவர்கள் மையமாகத்தான், அதை மாணவர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், அவங்களுக்கு மதிப்பெண் குறைக்கக்கூடாது, அதை மைண்ட் பண்ணி தான் உங்கள் பேப்பரை திருத்துவாங்க. ஸோ இந்த ஆண்டு 10th நல்ல ஸ்கோர் வர வாய்ப்புகள் இருக்குது. 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸுமே பார்த்திங்கன்னா எப்போயுமே 91, 92%, 93% தான் தமிழகம் முழுவதுமே பாஸ் வரும். ஸோ இந்த ஆண்டு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வினாக்களுமே ஈஸியாக இருந்ததுனால இந்த ஆண்டு தமிழகத்தில் 10th உடைய ரிசல்ட்ஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் சோஷியலை பொறுத்தளவுக்கு செண்டமும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரும்னு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. எந்தெந்த பாடத்தில் நீங்கள் முழுமையாக சென்டம் மார்க் எதிர்பார்க்கிறீங்க அப்படி கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.